மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம்ம தொகுதிக்கு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு பெண் வழக்கறிஞரை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை நமக்கு நிறுத்தியிருக்காங்க. வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய முழு வாழ்க்கையுமே ஏழை எளிய மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக அவர் பாடுபட்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்ம தொகுதியில வேட்பாளராக இருக்காரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாத்து நம்ம உரிமைகள் அத்தனையும் நம்ம எதிர்காலத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல். இன்றைக்கி பாசிச பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள் எதுவுமே செய்கிறது கிடையாது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் அதிகமாக வரி கட்டுற மாநிலம் தமிழ்நாடு. அப்படி இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறப்பெல்லாம் பல திட்டங்கள், குறிப்பாக 2004 2014 வரைக்கும் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் 55,000 கோடிக்கு போட்டிருக்கோம். 72,000 கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கேஸ் சிலிண்டர்னா 420 ரூபாய் தான், ஆனால் இன்றைக்கு 1,200 ரூபாய். இப்படிப்பட்ட நிலையில் மீண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், நமது முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். இந்த திட்டங்கள்லாம் நாம் பயன்பெற வேண்டும். இன்னொரு விஷயம், நீங்கள் பணம் கட்டுறீங்க, வரி கட்டிய கோடிக்கணக்கான ரூபாய் வரிவாக வாங்குகிற நரேந்திர மோடி ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும் முதலாளிகளுக்கு கடன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. 1,00,000 கோடி இப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு வருஷம் கழிச்சு தள்ளுபடி பண்ணிடுது. என்ன இப்படி ஒரு ஆட்சி நடக்கலாமா? 15 லட்சம் கோடியை பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 15 லட்சம் கோடியில் 1 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தா இன்றைக்கு எல்லாருக்கும் பல திட்டங்கள், வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கோம். ஆனால் முழுக்க இப்படியே போனால் பெரும் முதலாளிகள் கையில் இந்த நாடு இப்போவே போயிடுச்சு. அதை தடுத்து நிறுத்தினா தான் நம்மையும் நம் தலைமுறையை பாதுகாக்க முடியும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆலங்குடி தொகுதியில், என்னுடைய தொகுதியிலையும் ஆலங்காடுன்னு ஒரு ஊராட்சி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஒன்றிய செயலாளர்கிட்ட கேட்டேன், மலர்மதி திருமாவளவன், இங்கே எப்படி? இங்கேயும் முழுவதையாக இப்போ தமிழக முதலமைச்சருடைய நல்ல திட்டங்களுக்கு ஆதரித்து கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் மூலமாக இந்த ஆலங்காடு ஊராட்சியில் அதிகமான ஓட்டு கைச்சின்னத்துக்கு தான் விழுகும் அப்படிங்கிற உறுதியை ஒன்றிய பெருந்தலைவர், இங்கே இருக்கின்ற ஒன்றிய செயலாளர், இங்கே இருக்கின்ற இந்த பகுதியுடைய பொறுப்பாளர், நமது தொகுதி பொறுப்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், அங்கே பூம்புகார் தொகுதி பொறுப்பாளர் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய அந்த எம்ஆர் அவர்கள், கனிவண்ணன் அவர்கள், நமது அந்த கிராம இளங்கோன் அவர்கள், நமது ஒன்றிய துணை பெருந்தலைவர் அவர்கள், அதே மாதிரி வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞானசம்பந்தன் அவர்கள், இப்படி நிறைய பேர் வந்திருக்கோம். அதனால் இந்த தேர்தலில் கட்சி பார்க்கக்கூடாது, யார் நிற்கிறான்னு தெரியக்கூடாது. நமக்கு முன்னாடி இந்த நாட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே கனவு மட்டும்தான் இருக்கணும். அந்த நாட்டை பாதுகாப்பதற்கு நாம் மட்டுமல்ல, எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கைச்சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன்.